ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப அருமையான கமர்ஷியல் இடம் தான். நீங்கள் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம், செமி கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம். இல்லை வேணாம் நாங்கள் ஃப்ளாட் கட்டிக்கிறோம், இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறோம், இல்லை இண்டிவிஜுவல் வில்லா கட்டுறோம் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பில்டிங்க்கு ஏற்றவாறு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான இடம். அந்த இடம் எந்த ஏரியாவில் இருக்குது, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் பார்த்துடலாங்களா? சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம்னா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து நேர் எதிர போனோம்னா, அதாவது வடபழனி பஸ் டிப்போவில் இருந்து நம்ம ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் வந்தோம்னா அந்த ஏவிஎம் சிக்னல்னு சொல்லுவாங்க. அந்த சிக்னல்லேருந்து ரைட் கட் பண்ணணும். ரைட் கட் பண்ணனா அருணாச்சல ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டை. அந்த ரோட்டை நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குங்க. பிரசாத் ஸ்டுடியோங்கிறது ஒன்றுங்கிறத தாண்டி பிரசாத் ஸ்டுடியோன்னா மிகப்பெரிய லேண்ட்மார்க் அந்த ஏரியாவிலேயே. அந்த ஏரியாவில் பிரசாத் ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்டில் காவேரி கார்னர் பேக்கரிங்க. காவேரி கார்னர் பேக்கரி அப்படிங்கிறத தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அந்த காவேரி கார்னர் பேக்கரியில் டீ குடிக்காமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. எல்லாருமே நடிகர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து சினிமாக்குன்னு வந்த எல்லாருமே அந்த காவேரி கார்னர் பேக்கரியில் டீ சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரசாத் ஸ்டுடியோவில் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாருமே காவேரி கார்னர் பேக்கரியில் வந்து டீ சாப்பிடுவாங்க. என்னடா இவன் லேண்டை பற்றி சொல்லுவான்னு பார்த்தா இவங்க டீ சாப்பிட்றாங்க, அவங்க டீ சாப்பிட்றாங்க, அவங்க டீ சாப்பிட்றத பற்றி இவன் ஆடியோவில் சொல்கிறான்னு அப்படின்னு தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவேரி கார்னர் பேக்கரிங்கிறது மிகப்பெரிய லேண்ட்மார்க்குங்க. அந்த அருணாச்சல ரோட்லேயே காவேரி கார்னர் பேக்கரினா எல்லாருக்குமே தெரியும். பழமையான பேக்கரி தான், அருமையாக எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த காவேரி கார்னர் பேக்கரியில் ஒட்ட மாதிரி ஒரு லெஃப்ட் ஒன்று போவோம். அதாவது அருணாச்சல ரோடு மெயின் ரோட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 200லேருந்து 250 மீட்டர் தாங்க இருக்கும். 200லேருந்து 250 மீட்டர் தாங்க இருக்கும். நீங்கள் நேராக உள்ளே போனீங்க அப்படின்னா காவேரி தெரு, நம்ம போகிற ரோட்டு பேர் காவேரி தெரு. அந்த ரோடு ஆன் ரோட்டே தாங்க இருக்குது. இந்த இடத்துல என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு 3 சைடு வந்து ரோடு வருங்க. காவேரி தெரு, லோகையா தெரு, சீனிவாசன் தெரு, இந்த 3 தெருமே வரும். இந்த 3 தெருவோட ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா 22 அடிங்க. இந்த 3 சைடு ரோட்டில் இடத்தோட அதாவது லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 60 அடிங்க. லேண்டோட டைமென்ஷன் 60க்கு 60. லேண்டோட மொத்த ஏரியா 3600 சதுரடிங்க. அதாவது மக்களே, இந்த ஏரியாவில் சாலிகிராமம் ஏரியாவில் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, இடம் வாங்கி பில்டிங் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான இடம், தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 3600 சதுரடியும் பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல காம்பவுண்ட் வால் போட்டு ஃபுல்லாக சேஃப்டியாக காம்பவுண்ட் வால் போட்டு வச்சுருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த இடத்துல ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபேஸிங் வரும். சவுத் ஃபேஸிங் வரும், வெஸ்ட் ஃபேஸிங் வரும், ஈஸ்ட் ஃபேஸிங் வரும். மொத்தம் 3 ஃபேஸிங் வருதுங்க. அதே மாதிரி இந்த இடத்துடைய இந்த லேண்டோட பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் லீகல் பார்த்தீங்கன்னா பக்காவான லீகலுங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பதிவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த கூட்டி கொண்டு காட்டுவாங்க. இடத்த பாருங்கள். உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இமீடியட்டாக வந்து நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிங்க. இந்த இடம் பிடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஓனர் மீட்டிங் தரேன். இந்த இடத்தோடைய ப்ரைஸை வந்து இந்த இடத்துல உரிமையாளர்கள் எவ்வளோ சொன்னார்னா 7 கோடி ரூபா சொல்லியிருக்காரு. 7 கோடி ரூபா சொல்லி 6 கோடியே 50 லட்ச ரூபா அப்படின்னா ஒரே ஃபைனல் ரேட்டுங்க. அந்த ரேட்டு கீழே வந்து ஓனர் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிட வேணாம். நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு பதிவுகளிலும் சொல்லியிருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலில். அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ, பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ,
அவங்களுடைய இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் வந்து போடுறது கிடையாதுங்க. அந்த வகையில் டைரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஓனர் ப்ராப்பர்ட்டி தான், இடையில அக்ரிமெண்ட் ஹோல்டர் பவர் ஹோல்டர் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான இடம். திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சாலிகிராமத்தில் 3 சைடு ரோடு உள்ள இடம் கிடைக்கிறது பெரிய விஷயங்க. அதுவும் அருணாச்சல ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த இடத்துடைய ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம யூடியூப் சேனலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களை கான்டெக்ட் பண்ணி பேசுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம், ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க. ரேட்டு வந்து ஏற்கனவே எங்களை சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு சில விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா 7 கோடி ரூபா சொல்லி 6.5 கோடி ரூபா நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் ரேட்டு என்னவோ அதை வந்து மற்ற மீடியேட்டர் மாதிரி இல்லாமல் ஒரு சில மீடியேட்டர்ஸ் வந்து பொய் சொல்லுவாங்க. இடத்த பார்க்குறதுக்கு ஒரு பொய் சொல்லுவாங்க, ஓனர் மீட்டிங்க்கு ஒரு பொய் சொல்லுவாங்க, இல்லாத ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க. நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் வந்து பையர்கிட்ட சொல்லுவோம். பையர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் ஓனர்கிட்ட சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்போம். நம்ம உண்மையை மட்டும் தான் பேசுவோம். இந்த இடத்துல வந்து இந்த பிஸ்னஸில் பொய்யான தகவல்களுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாதுங்க. அதனால் தாராளமாக வந்து நீங்கள் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா எங்களை வந்து நம்பி தொடர்பு கொண்டு பேசலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.